சிலருக்கு மாமனார் வீட்டிலேருந்து பெரிய சப்போர்ட் கிடைக்கும். மச்சினன் வந்து கூடவே இருந்து தொழில்ல ஹெல்ப் பண்ணுவாரு. மாமா வீடு கட்டினாருன்னா, அத டெவலப் பண்ணுவாரு. எங்க அக்கா வீட்டத்தையும் பார்க்க போறேன், எங்க தங்கச்சி வீட்டத்தையும் பார்க்க போறேன்னு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. மாமியார் சைட்லேருந்து ஹெல்ப் வரும். இது ஒரு டைப்பான ஃபேமிலி. சில குடும்பத்தில பார்த்தீங்கன்னா, மருமகன் மாமனார் வீட்டு தலைவாசலையே மிதிக்க மாட்டாரு. யாரு மனுஷனா அவிங்க விவரம் தெரியாம போய் நான் பொண்ண கட்டிப்புட்டேன். ஏன்டா என்னைய போட்டு இம்சை பண்றீங்கங்கிற மாரியான பாயிண்ட்ல இருப்பாங்க. சீக்கிரம் வருத்தத்த சம்பாரிச்சுக்கிருவாங்க. மாமனோடையும் சரி, மாமனாரோடையும் சரி. இப்ப இந்த 2 கேரக்டர் சொன்னேன் இல்லையா? இந்த 2க்கும் ஒரே கிரக சேர்க்கை தான் காரணம். எப்படி? புதன், ராகு சேர்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து மாமனார் வீட்டோட ஒத்து போறதும் உண்டு, பிரச்சனை ஆகுறதும் உண்டு. எப்படி? இப்போ புதன் வந்து நீசமாயிருக்கார். அவரோட ராகு சேர்றார். அல்லது ராகு புதன் சேர்ந்திருக்க ஸ்தானாதிபதி அடி வாங்கிடுறார். நீசம் கீசம் ஆயிடுறார் அல்லது 6, 8, 12 மாதிரி ஏதோ ஒண்ணு. இப்படி இருந்ததுன்னா, மாமனார் வீட்டுக்கும் இவங்களுக்கும் ஒற்றுமை இருக்காது. பிரச்சனைகள் இருக்கும். கௌரவ பிரச்சனைகள் வந்துரும். ஒருத்தரும் மூஞ்சில முழிச்சுக்கிற மாட்டாய்ங்க. அந்த ஸ்டைல்ல இருக்கும். இப்ப இதே இது வந்து புதன் ஆட்சியாவோ, உச்சமாவோ இருக்கார். அல்லது புதன் ராகு சேர்ந்திருக்க ஸ்தானாதிபதி ஆட்சியாகிறார். அல்லது புதன் ராகு காம்பினேஷன குரு பார்க்கிறார் அப்படின்னு வச்சுக்கங்களேன். இவங்களுக்கு மாமனார் வீட்டு சைடுல இருந்து நல்ல உதவி இருக்கும். மாமன் சைடுல இருந்து நல்ல உதவி இருக்கும். மச்சினனுடைய ஹெல்ப் நல்லா இருக்கும். ஸோ அவங்க மிகப்பெரிய அளவுல சக்சஸ் ஆவாங்க. தன்னுடைய கரியர்ல முன்னுக்கு வர்றதுக்கு அவங்க மாமன் வீடு முக்கியமான காரணமா இருக்கும். அல்லது மாமனார் வீடு முக்கியமான காரணமா இருக்கும்.